வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லெமன் ரைஸ்லாம் பண்ணுற மாதிரி மாங்காய் சாதம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சு செவந்து வரும்போது இதில் 10லேருந்து 15 வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே நல்லா செவக்க வறுத்துடலாம். இப்போ இதோட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய பச்சை மிளகாயாக இருந்துச்சு, அதனால 2 சேர்க்குறேன். சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் சாதம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் டைரெக்டாக நம்ம சேர்க்குறோம், கரிஞ்சு போயிடும். ஸோ டக்குன்னு நம்ம மாங்காயை சேர்த்துடலாம். மாங்காவை நான் துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாங்காவை தோல் சீவிட்டு கிரேட்டர் வச்சு நான் துருவி எடுத்திருக்கேன். மாங்காய் பிடிச்சவங்களுக்கு இந்த ரைஸ் ரொம்பவே பிடிக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். ரைஸ் சேர்க்கும் போது ஆறுன ரைஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது உடஞ்சி போகாமல் இருக்கும். வெரைட்டி ரைஸ் பண்ணும் போது நம்ம எப்போவுமே ஆறுன ரைஸ் தான் எடுப்போம். அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும் போது நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி உப்போட அளவு மாறும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கடைசியாக ஒரு தடவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் ரைஸ் ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. இது காலையில் டைமில் அவசரமாக பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட நீங்கள் காரமாக இருக்கிற எந்த காய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு காரக்கறியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.